Yes, good evening all. Welcome to Sivarajvel IAS Academy. என்னோட நேம் சரவணன். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு மேக்ஸ் கிளாஸஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் சிவராஜ்வேல் ஐஏஎஸ் அகாடமியில். முதல் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்தோம். அதுக்கப்புறம் சிவரா கூட நம்ம எல்லாருமே அசோசியேட் ஆகிட்டு நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? இந்த சேம் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், என்ன பண்ண போறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, சார் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன்னா பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், பிஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கேன், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். வேற என்னப்பா படிக்கிற? எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், ரயில்வேக்கு படிச்சுட்டு இருக்கேன், பேங்கிங் படிச்சுட்டு இருக்கேன், யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காமனா ஜிஎஸ்ன்றது காமன் சிலபஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி மட்டும் அப்ளை பண்ணி எழுதணும்ன்ற கட்டாயம் கிடையாது. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க யூபிஎஸ்சி மட்டும் எழுதணுன்ற கட்டாயம் கிடையாது. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் எழுதலாம். பட் ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், சிலபஸ் கொஞ்சம் சிலபஸ் சேஞ்ச் ஆகுது ஒழிய த மெயின் மேஜர் பார்ட் எல்லாமே காமனா தான் இருக்குது. எதெல்லாம் பாத்தீங்கன்னா த சேம் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மேக்ஸ் ஏரியா வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த எக்ஸாமை பொறுத்து. இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அதிகமா இருக்கும். மேக்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்காது. ஜஸ்ட் சிசாட் பேப்பர்ல ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பரா இருக்கும். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்பிஎஸ்சில மேஜரா வந்து 3 நான் பிரிச்சிருவோம். ஒன்னு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இந்த குரூப் 1 and 2ன்றது வேற வேற கிடையாது. ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான் பிரிலிம்ஸ்க்கு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து குரூப் 1 and 2க்கு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா குரூப் 1 கிளியர் பண்ண முடியும், குரூப் 2 கிளியர் பண்ண முடியும், குரூப் 4 ஆல்சோ கிளியர் பண்ண முடியும். சார் அப்ப குரூப் 4க்கு சிலபஸ் வேறையா சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கும். ஓகேவா? இதை விட இது கம்மியா இருக்கும். இந்த குரூப் 1 குரூப் 2 இருக்கக்கூடிய சிலபஸை விட இதுல கம்மியா இருக்கும். பட் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு சில யூனிட்ஸ் இருக்கும். அதுவும் லேட்டஸ்டா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. லேட்டஸ்டா சிலபஸ் சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த குரூப் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அப்படின்ற அந்த 2 யூனிட்ல இருந்து மட்டுமே இந்த 70 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பர்டிகுலர்லி யூனிட் 9 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். எல்லாரும் ஒரு விஷயத்துல மாயையில இருக்கும். என்ன சார் அப்படின்னா, சார் நான் ஸ்கூல் புக் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், நான் பாஸ் பண்ணிடுவேன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு. பாஸ் பண்ணிடுவீங்க. என்ன எக்ஸாம் உங்களால பாஸ் பண்ண முடியும்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஸ்கூல் புக் எக்ஸாம் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா ஒன்லி குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். குரூப் 1 குரூப் 2 உங்களால பாஸ் பண்றது கஷ்டம், எந்த கைடன்ஸும் இல்லாம. அப்ப என்ன சார் எல்லாருமே அப்படிதானே சார் சொல்றாங்க, ஸ்கூல் புக் வாங்கி படி, சமச்சீர் கல்வி புக் வாங்கி படிச்சா போதும் அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். லாஸ்ட் குரூப் 1ல கேட்ட 30 கொஸ்டின் யூனிட் 9ல இருந்து வந்துருந்துச்சு. ஜஸ்ட் ஒன்லி 16 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலயும் சேர்த்து 9th சோசியல் சயின்ஸ், 10th சோசியல் சயின்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. மொத்தம் 16 கொஸ்டின்ஸ். பேலன்ஸ் 14 ஃப்ரம் எங்க சார் அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட். கவர்மெண்ட் வெப்சைட் இ கவர்னன்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் வெப்சைட், அந்த சைட்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெல்ஃபேர் சைட்ல இருந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அப்ப இது எல்லாமே எங்க இருந்து சார் வரும்? அந்த வெல்ஃபேர் இது வந்து ஆரம்பிச்ச அந்த டிஎன்இஜிஏ ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது இ கவர்னன்ஸ் வெப்சைட். இந்த இ கவர்னன்ஸ் வெப்சைட்ல இருந்தே ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருந்தாங்க. டிட்டோ அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க எங்க சார் படிக்க முடியும் அப்படின்னா கோச்சிங் கிளாஸஸ்ல மட்டும்தான் இது எக்ஸ்ட்ரா சொல்லி தருவாங்க, எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் உங்களால. அப்ப நீ ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா ஒன்லி 16 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உன்னால அட்டன் பண்ண முடியும் 30 கொஸ்டின்ஸ்ல. பழைய மாதிரி கிடையாது. பழைய மாதிரிலாம் என்னது சார், புக் எடுப்பேன் சார், அப்படியே நான் மனப்பாடம் பண்ணுவேன் சார், மெமரி பண்ணிட்டு அப்படியே நான் மக்கப் பண்ணிட்டு எழுதிட்டு வந்துருவேன். ஏன்னா பானிபட் போர் எந்த வருஷம் நடந்துச்சு, ஓகேவா, ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது, வைரஸ் இந்த வைரஸ்னால என்ன நோய் வருது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் பேசிக்கா இருந்துச்சு. ஓகேவா? இப்ப அப்படி கேட்கறதும் இல்ல. அதே மாதிரி இந்த சமச்சீர் கல்வி மட்டும் படிச்சால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டியை முதல்ல விடுங்க. அததான் நான் மெயினா ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன்ல சொல்லணும்னு நினைச்ச விஷயம். ஏன்னா
இது ரியல் டைம் எக்ஸாம்பிள். இந்த இதுதான் 30 கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின்? 50% ஆஃப் தி கொஸ்டின், நியர்லி 50% ஆஃப் தி கொஸ்டின் மட்டும் தான் ஸ்கூல் புக் டெக்ஸ்ட் புக்ல இருந்து வந்திருக்கு. அப்ப வேற எங்க இருந்து சார் வந்துச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், ப்ராஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்துச்சு, பாதிக்கு மேல. அப்ப என்ன, யாரால அந்த இதை கிளியர் பண்ண முடியும்? யாரு கோச்சிங் கிளாஸஸ் அட்டன் பண்றீங்களோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் யோசிப்போம், சார் நீங்க ஒரு கோச்சிங் கிளாஸ்ல இருக்கிறதுனால நீங்க வந்து கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்தாதான் பாஸ் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க. எங்க ஊர்ல எல்லாம் வந்து நிறைய பேர் பசங்க எல்லாம் அவங்க மரத்தடியில உட்காந்து படிக்கிறாங்க, லைப்ரரியில போய் படிக்கிறாங்க, அங்க படிக்கிறாங்க, இங்க படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாஸ் பண்ணதானே சார் செய்யறாங்கன்னா, அவங்களோட ஹிஸ்டரியை நீங்க போய் எடுத்து பாருங்க, அவங்ககிட்ட கேளுங்க, நீங்க எத்தனை வருஷத்துல பாஸ் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. மினிமம் 2 or 3 இயர்ஸ், மினிமம் நான் சொல்லக்கூடியது மினிமம் 3 வருஷத்துக்கு மேலதான் அவங்களுக்கு பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுவும் அப்படியே வாய்ப்பு கிடைச்சதுனால அந்த 3 வருஷத்துல அவங்க குரூப் 1 பாஸ் பண்ணிருக்க வாய்ப்பே இருக்காது. அதையும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். எந்த ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்கு எந்த ஒரு கோச்சிங் எடுக்காம அவங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் குரூப் 1 கிளியர் பண்ணேன்னு ஒரு ஆள் சொல்றான்னா இப்ப கிடையவே கிடையாது. அது எப்ப இருந்திருக்கலாம் அப்படின்னா 2005 அந்த ரேஞ்சில இருந்திருக்கலாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஐ திங்க் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2005 or 2007 நினைக்கிறேன். குரூப் 1ல பிரிலிம்ஸ்ல ஒரு क्वेश्चन கேக்குறான், 3/4 ஈக்குவல் டு டேஷ் பர்சன்டேஜ். ஆப்ஷன் ஏ 65%, ஆப்ஷன் பி 75, ஆப்ஷன் சி 50, ஆப்ஷன் டி 60. எல்லாருமே சொல்லிடுவோம் 3/4 மீன்ஸ் 75%. 3/4 முக்கால், முக்கால்னா எவ்வளவு? 75%. ஆப்டிடியூட் क्वेश्चन. இன்னொரு பார்த்தோன்னே 1/2 ஈக்குவல் டு டேஷ். ஆப்ஷன் ஏ 0.05, 0.005, ஆப்ஷன் சி 0.5, ஆப்ஷன் டி 5. இது கேட்ட கொஸ்டின் எப்ப? 2005 2007. அப்ப வேணா நீங்க என்ன சொல்லலாம், ஜஸ்ட் அவனே படிச்சு அவனே பாஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கும். எப்ப? இந்த 2005 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படித்தான். கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னது, குரூப் 4ல கூட கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இது எங்க கேட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. எப்ப? 2005ல ஒரு டெப்டி கலெக்டரையும் டிஎஸ்பியை செலக்ட் பண்ணக்கூடிய போஸ்டிங்ல கேட்ட கொஸ்டின்ஸ் என்னது, 1/2 ஈக்குவல் டு 3/4 ஈக்குவல் டு அப்படின்னு. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்ப சார், அப்ப சமச்சீர் கல்வி புக் மட்டும் படிச்சா போதாதா சார்? எல்லாரும் நிறைய பேர் அப்படித்தானே சார் சொல்றாங்க அப்படின்னா, சமச்சீர் கல்வி உனக்கு 70% ஆஃப் சோர்ஸ், 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சமச்சீர் கல்வியில இருந்து தான் வரும். இந்த 70% ஆஃப் தி ஆன்சரை, இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவான். யாரு? வீட்டுல உட்காந்து படிக்கிறவன், லைப்ரரியில உட்காந்து படிக்கிறவன், எல்லாராலையும் பண்ண முடியும். அதாவது கட் ஆஃப் ஒரு 100% கட் ஆஃப் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் 100% எடுத்தீங்கன்னா, இந்த 70% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணிருப்பான். அந்த 100% கட் ஆஃப் மார்க் இருக்குல்ல, இந்த கட் ஆஃப் மார்க் இந்த 30% இருக்கு தெரியுமா, இந்த 30% அப்படின்றது தான் நீ போடக்கூடிய எஃபோர்ட். அந்த எஃபோர்ட் எங்க சார்? நீ கிளாஸஸ்ல வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள், கிளாஸஸ்ல எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுக்க, சமச்சீர் கல்வி புக்கை மட்டும் நான் படிச்சா பாஸ் பண்ணுவேன்ற மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் விட்டுரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே. ரெண்டாவது விஷயம், எல்லாரும் கேட்கக்கூடிய ஜெனரலான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சார் சமச்சீர் கல்வி புக்கு படிக்கலச்சா போதாதுன்றீங்க, அப்ப வேற ஏதாவது நோட்ஸ் கைடு படிக்கலாமா சார்? இந்த கைடு படிக்கலாமா, அந்த கைடு படிக்கலாமா, இன்னொரு கைடு படிக்கலாமானா அப்படி பண்ணாத. ஒரே ஒரு மெட்டீரியல், அது நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியலை நீ ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் சமச்சீர் கல்வி, ஓகேவா? செகண்ட் நம்ம இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல். வேற எதுவுமே புதுசா நீ படிக்க வேணாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, 10 இன்ஸ்டிடியூட்ல மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிருவான். இந்த இன்ஸ்டியூட்ல இந்த கண்டென்ட் இல்ல, இந்த இன்ஸ்டியூட்ல பானிபட் போற பத்தி டீடைலா சொல்ல, இந்த இன்ஸ்டியூட்ல கர்நாடிக் வார பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த இன்ஸ்டியூட்ல 1857 ரிவால்ட்ஸ்ல 4 பாயிண்ட் தான் கொடுத்திருக்கான், இந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த இன்ஸ்டியூட் ஒரு 10 இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வச்சிருப்பான். எக்ஸாம்பிள் இப்ப கான்ஸ்டிடியூஷனுக்கு 10 இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வச்சிருக்கேன்னு வச்சுக்குவான். நம்மால என்ன பண்ணுவான் தெரியுமா, இதை படிச்சுட்டே இருக்கும் டக்குன்னு அந்த இந்த இதுல எடுத்து பார்ப்பான், இதை பார்ப்பான். இதனால அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கன்ஃபியூஷன் ஆகும். கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா அவனால என்ன ஆக முடியாது, ஈஸியா பாஸ் பண்ண முடியாது. இதுதான் நிறைய பேரு நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு போயும் சார் ஃபெயிலியர் ஆகலாங்களே, அவங்களுக்கான காரணம் என்ன சார்? இன்ஸ்டியூட்டுக்கு போகாம ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்கு எந்த எப்படி போகணும் என்ன பண்ணணும்ன்றது தெரியாதனால ஃபெயிலியர் ஆகுறான். இன்ஸ்டியூட் போயும் ஃபெயிலியர் ஆகுறான்னு அவன் என்ன காரணம்? அவன் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றான். அப்ப என்ன சார் நீ ஃபாலோ பண்ணணும்? ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல், ஒரு சோர்ஸ் புக், டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை நீ ஃபாலோ பண்ணா போதும் சார்.
சப்போஸ் சார் இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ல இந்த பாயிண்ட் இருக்காது, இங்க ரெண்டுமே இல்லையே சார் அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அந்த இது வந்தாலும் தான் வரும் அந்த கொஸ்டின்ல. சப்போஸ் வந்தா கூட நீ ஒரு கொஸ்டின் தான் போகும். நீ இந்த ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்காக யோசிச்சு நீ என்ன பண்ற, 10ஐயும் படிச்சு மொத்தம் இப்போ எக்ஸாம்பிள் 10க்கு 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலே போதும். நீ 10க்கு 7 ஆன்சர் பண்றதுக்கு குழப்பத்துல நீ 5 அல்லது 4 தான் பண்ற. நீ ஒழுங்கா இதை மட்டும் படிச்சிருந்தனா கண்டிப்பா 8 and above 10க்கு 8க்கு மேல கொஸ்டின்ஸ் உன்னால ஆன்சர் பண்ண முடியும் தெளிவா. 2 கொஸ்டின் தெரியல விட்டுரு. ஏன்னா உன்னை வந்து 300 மார்க் அப்படின்னா 300 அவுட் ஆஃப் 300 இருக்கிறவனை தான் செலக்ட் பண்றானா அப்படின்னா கிடையவே கிடையாது டிஎன்பிசி. ஓகேவா? அப்படி யாரும் எடுக்கிறது இல்ல. நீ அதுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம என்னது ஜஸ்ட் கட் ஆஃப். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்துக்குமே 200 கொஸ்டின்ஸ் தான். குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும். உங்களுடைய குரூப் 1 உடைய டார்கெட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நியர்லி ரொம்ப மினிமம் தான் 130 பிளஸ் இருந்தா போதும். 130 135 பிளஸ் இருந்தாலே போதும். அப்ப 200 கொஸ்டினுக்கு 130 கொஸ்டின் எடுத்தனாலே போதுமானது. குரூப் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 150 பிளஸ் ஆர் 160 பிளஸ் டிபெண்ட்ஸ் அப்பான். குரூப் 4 175 பிளஸ். குரூப் 4ல ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாரும் வருவான். 10th படிச்சவன்ல இருந்து டிகிரி பிஹெச்டி பண்ண வரைக்கும் எழுதுவான். ஓகேவா? கட் ஆஃப் இப்படி லேக்ஸ் பல லேக்ஸ் எழுதுவாங்க. 170 பிளஸ் தான் கட் ஆஃப் இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? இதுதான் காரணம். அப்ப இவ்வளவுதான் உன்னை கேட்கிறானே ஒழிய உன்னை 300 அவுட் ஆஃப் 300 எடுக்க சொல்றது இல்ல. ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, 10 இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலை வாங்கி வச்சுட்டு நான் படிக்கிறேன்ற விஷயத்தை விட்டுறணும். சமச்சீர் கல்வியை மட்டும்தான் சார் படிப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டியை விட்டுறணும். சார் 3வது நம்ம விஷயத்துல வருவோம். என்ன சார், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட்டுக்கு போகாதவன், 2வது இன்ஸ்டியூட் போறவன், 3வது கேட்டகரி நம்மளே படிக்கலாம்னு பாதி மென்டாலிட்டியில இருப்பான். பாதி கிளாஸ் அட்டன் பண்ணுவான், பாதி கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான். சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் சார் நான் ஃபாலோ பண்ணேன், சமச்சீர் கல்வி மட்டும் தான் சார் நான் ஃபாலோ பண்ணேன், ஆனா பட் என்னால என்ன பண்ண முடியல, பாஸ் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லுவான். அவன் யாரு அப்படின்னா ஒழுங்கா சொல்ற வேலையை செய்யாதவன். அப்ப நீங்க என்ன சார் செய்வீங்க உங்க இன்ஸ்டியூட்ல, மத்த இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்க உங்களுக்கு என்ன சார் டிஃபரெண்ட், அந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் தெளிவா. நம்ம என்ன பண்ண போறோம், மத்தவங்க என்ன பண்றதை விட அப்படின்றது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெய்லி கிளாஸ். எல்லாரும் அதே தானே சார் பண்றாங்க, வித் இன்டராக்டிவ் செஷன். கிளாஸஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்டராக்டிவ் செஷன் இருக்கும். ஓகே, உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட், பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். சார் பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னா என்ன சார், கொஞ்சம் புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எல்லா ஃபேக்கல்டியினுடைய பர்சனல் நம்பர் எல்லா நம்மகிட்ட அட்மிஷன் போடக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டையும் இருக்கும். உங்களுடைய கன்வீனியன்ட் டயத்துக்கு உங்களுடைய டவுட்டை அவங்ககிட்ட ஃபோன் பண்ணியோ த்ரூ வாட்ஸ்அப் த்ரூ வீடியோ கால் எதுலயோ வந்து நீங்க கூட இல்ல டைரக்டா வந்து பார்த்து கூட உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டுமா சார், இல்ல இந்த பர்சனல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளா பிரிச்சு ஒவ்வொரு மென்டார் அசைன் பண்ணுவோம். அந்த மென்டாருடைய டியூட்டி என்னன்னா, நீங்க எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கீங்க, எத்தனை அந்த டெஸ்டினுடைய ரிப்போர்ட் என்ன, ஏன் உங்களுடைய டெஸ்டினுடைய growth வந்து குறையுது, ஏன் இன்னும் அதிகமாகல அப்படின்றத உங்களை பார்த்து உங்களை மானிட்டர் பண்ணி உங்களுடைய அந்த பிரைவேட் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ரிசல்ட்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல, உங்களை படிக்க வைப்பாங்க, அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணுவோம் அந்த பர்சனல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். மத்த எல்லா இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்க, படி 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 நான் சொல்லி கொடுத்துட்டே நீ படிக்கணும் அப்படின்னா நம்மளை படிக்க வைக்கணும். ஓகேவா? டீச்சிங் மட்டும் இல்ல, நம்மகிட்ட கோச்சிங்கும் உண்டு அப்படின்ற விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். இந்த பர்சனல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். தி தேர்ட் ஒன் அடிச்சு சொல்லுவேன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுல மத்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் கொடுப்பாங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கொடுப்பாங்க. சார் அன்னன்னைக்கு வரக்கூடியது அப்படி கொடுக்குறாங்க சார் அப்படின்னா நீ வாங்கி அன்னன்னைக்கு சேர்த்துக்கிட்டே வருவ, படிக்க மாட்ட. நம்ம என்ன சார் பண்ண போறோம், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், டெய்லி 10 கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் டெஸ்ட். அன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து 10 கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கொடுப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவோம், சார் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கொடுப்பீங்களா மாட்டீங்களா சார், கண்டிப்பா கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ எப்படி சார் அப்படின்னா பை வீக்லி, வாரம். ஏன் வாரம் டெய்லி கொடுக்க கூடாதா சார் அப்படின்னா கவனிங்க, வாரம் என்ன சார் பண்றீங்க மத்தவங்க பண்றதை விட அப்படின்னா, ஒருத்தர் வருவாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா டாபிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாரு. பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் அவர் தான் நடத்துவார், எக்கனாமிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ் அவர் தான் நடத்துவார், சயின்ஸ் அண்ட் டெக்கும் அவர் தான் நடத்துவாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் அதுவும் அவர் எல்லாமே சொல்லிட்டு போயிடுவார். அவரோ பெரிய வெல்வெஸ்டா, அவரோ பெரிய ஆளா அப்படின்னா
தெரியல. ஏன் அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஏன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாலிசி மேக் பண்ணிருக்காங்க, புதுசா ஒரு பாலிசி கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க, ஓகேவா, ஒரு ப்ராஜெக்ட் வருது. இப்ப எக்ஸாம்பிள் ஐ எம் மேக்ஸ் டீச்சர், எனக்கு எப்படி அந்த ப்ராஜெக்ட் பத்தி டீட்டெயில் எல்லாம் தெரியும்? படிச்சுட்டு அதை அப்படியே உங்களுக்கு ஒப்பிக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். இது வேஸ்ட். அப்ப நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா, இப்ப பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக், ஓகேவா, சயின்ஸ் அண்ட் டெக், ஜியோகிராஃபி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா, இது எல்லாத்தையுமே கன்சர்ன் ஃபேக்கல்ட்டியா பிரிச்சு, ஓகேவா, அவங்க தனித்தனியா, இப்ப எக்ஸாம்பிள் ஜூன் 1ல இருந்து ஜூன் 10 வரைக்கும், சாரி ஜூன் 7 வரைக்கும் 7 டேஸ், 7 டேஸ்ல பாலிட்டி ரிலேட்டட், எக்கனாமி ரிலேட்டட் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கிரக்ஸ் பண்ணி மொத்தமா சம்மரி பண்ணி உனக்கு என்ன பண்ணிடுவாங்க, இங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அப்ப என்ன ஆகும், அப்ப நீ அந்த கிளாஸை கவனிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து கன்வென்ஷனல் ஏரியாவையும் சேர்த்து படிச்சிடுற. உனக்கு வரக்கூடிய கன்வென்ஷனல் ஏரியா பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இருக்கே, அந்த கன்வென்ஷனல் ஏரியாவையும் உனக்கு கவர் பண்ணிடுறாங்க. இப்ப இது எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி இப்ப இந்த பாலிசி மேக் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த எக்கனாமி இன்ஃபிளேஷன் பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இன்ஃபிளேஷன் இந்த மாதிரி ஆகுறதுக்கான காரணம் என்ன, ஜிடிபி growth இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஓகேவா, அப்ப விஷயங்கள்லாம் அந்த தெளிவா புரியும். அந்த கான்செப்டுவலோட கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே இன்ஸ்டியூட் நம்ம மட்டும்தான். அதை நான் எல்லா இடத்துலயும் அடிச்சு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா, அப்ப சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்ப இது 10 கொஸ்டின் டெய்லி கொடுத்துடுறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வாரம் வீக்லி கொடுத்துடுறீங்க, போதுமா சார் அப்படின்னா அது மட்டும் போதாது. டெய்லி நியூஸ் பேப்பர் நீங்க கண்டிப்பாக படிக்கணும். அந்த மென்டார் அதை ஃபாலோ பண்ணுவாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் வேற என்ன சார் நீங்க பண்ண போறீங்க? டெய்லி கிளாஸ் கொடுக்குறீங்க, பர்சனல் மென்டார்ஷிப் பண்றீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்றீங்க, கிளாஸ் டெஸ்ட். சார் எல்லாரும் பண்றதானே சார் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா, எல்லாரும் பண்ற டெஸ்டிங் இல்ல. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே, ஓகேவா, இப்ப இன்னைக்கு எக்ஸாம்பிள் மேக்ஸ் கிளாஸ் 1 அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கப்படும். அந்த டெஸ்ட்டை நீங்க வந்து நாளைக்கு முடிச்சுட்டு வரணும். ஒரு 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ, ஓகேவா, அந்த கொஸ்டின் கொடுக்கப்படும். அந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிட்டு நீங்க வரணும். மேக்ஸ் எடுத்துக்கிட்ட, பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமி, எல்லா சப்ஜெக்ட்டும் கிளாஸ் டெஸ்ட் நடக்கும். அந்த கிளாஸ் டெஸ்ட் நடந்தோடனே எல்லா இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் டெஸ்ட், இந்த OMR சீட், இந்த ஆன்சர் கீ முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து எடுத்தான் தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸ் வரும்போது நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த 10 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ அந்த கொஸ்டின் என்ன பண்ணிடுவோம், நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிருவோம். இது எங்க இருந்து எடுத்தோம், எப்படி ஆன்சர் வரும், எப்படி சால்வ் பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்லிடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ். அது என்ன சார் டெஸ்ட் சீரீஸ், புரியல அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா, ஓகேவா, யூனிட், ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள 10 யூனிட்டுக்கு சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை படிக்க வச்சு டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லி எவ்ரி வீக் எண்ட்ல ஒரு டெஸ்ட் நடத்துவோம். அந்த டெஸ்ட் பேஸ்ட் ஆன் குரூப் 1 பேஸ்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல கொஸ்டின் இருக்கும். குரூப் 1 எக்ஸாம் எப்படி டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம் நடத்துவானோ சேம் பேட்டர்ன்ல எக்ஸாம் நடத்துவோம். நடத்தி முடிச்ச உடனே அதே மாதிரி ஆன்சர் கீ கொடுக்கறது இங்க இல்ல. டெஸ்ட் சீரீஸ்ல டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவோம். டெஸ்ட் முடிஞ்ச உடனே டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். பிளஸ் டெஸ்ட் ஆன்சரினுடைய எக்ஸ்பிளனேஷன் உனக்கு கொடுக்கப்படும். பிளஸ் டிஸ்கஷன் உனக்கு பண்ணப்படும். சார் வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் தி டிஸ்கஷன்? சார் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளவு படிக்கிறேன்றது முக்கியம் இல்ல, எத்தனை டெஸ்ட் எழுதுனேன்றது முக்கியம் சொல்லுவாங்க. அதை விட முக்கியம் எத்தனை டெஸ்ட் டிஸ்கஷன் நீ அட்டன் பண்ண. ஒரு டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்றது நீ ஒரு 10 கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஈக்குவல். ஏன் சார் 10 கிளாஸினுடைய சிலபஸை சேர்த்துதான் ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது, இப்ப எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தியில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, அது எப்படி வந்துச்சு, எத்தனை ஆர்டிகிள் இருக்குது அப்படின்னு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு டீடைல்டு டிஸ்கஷன் கொடுப்போம். ஓகேவா, எஸ், சரி சார். அப்ப இவ்வளவுதானா சார், நீங்க டெய்லி கிளாஸ் நடத்துறீங்க, கிளாஸ் டெஸ்ட் நடத்துறீங்க, இதோட முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா, மார்க் இன்டர்வியூ. சார் வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் தி மார்க் இன்டர்வியூ அண்ட் இன்டர்வியூ கிளாஸ்? இன்டர்வியூ கிளாஸஸும் பண்ணுவோம், மார்க் இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ கிளாஸ்ல என்ன பண்ணுவீங்க, மார்க் இன்டர்வியூல என்ன பண்ணுவீங்க? இன்டர்வியூ கிளாஸ் ஃபார் எப்படி ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்ணணும் சொல்லி தரக்கூடிய கிளாஸ். அதுக்கடுத்து மார்க் இன்டர்வியூ என்ன சார், எங்களுடைய டாப்பர்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு போனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸினுடைய டாப்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். அது மட்டுமா இல்ல, வெளியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஸ்டூடெண்டா இருக்க மாட்டாங்க, அவங்க ஏஜ்டு பீப்புளா இருப்பான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மென்டார்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு
கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த மார்க் இன்டர்வியூ இப்படிதான் மெயின்லி ஒண்ணு பண்ண போறோம். இந்த பர்சனல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்லயே அது வந்துடும். என்னன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு டாப்பரோட இன்டராக்டிவ் செஷன் உனக்கு இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் தி இன்டராக்டிவ் செஷன் வித் தி டாப்பர்ஸ் சார் அப்படின்னா ஃபார் மோட்டிவேஷன் பர்பஸ். படிச்சுட்டே இருக்கும் வேலை கிடைச்சிருமா போயிருவோமா அப்படின்னு நமக்குள்ள டக்குன்னு ஒரு தொய்வு விழுகும். நீ தொய்வே ஆகக்கூடாது. அப்போ உடனே டக்குன்னு நாங்க அந்த இடத்துல எடுத்து விடணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம்னா மோட்டிவேஷன் கிளாஸஸ் எவ்ரி மந்த்லி ஒன்ஸ், ஓகேவா, மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டாப்பர்ஸை கூட்டிட்டு வந்து எங்களுடைய டாப்பர்ஸை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்க படிச்ச விதை என்ன, அவங்களோட டெக்னிக்ஸ் என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நெக்ஸ்ட் 8th ஒன் வேற என்ன சார் புதுசா நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா மத்த எல்லாரையும் விட அப்படின்னா எல்லாத்தையுமே இப்ப எக்ஸாம்பிள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஷார்ட்கட் கிளாஸஸ் 90 to 95% of the problem solved in only shortcut method. ஷார்ட்கட் மெத்தட்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன். ஏன் சார் ஷார்ட்கட் மெத்தட்ல பண்ணணும், நார்மல் மெத்தட்ல தானே சார் ஸ்கூல் புக்ல இருக்கு, நார்மல் மெத்தட்ல தான் சார் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுதான் தப்பு. ஏன் நார்மல் மெத்தடுக்கு ஷார்ட்கட் மெத்தடுக்கு என்ன சார் பிளஸ் அப்படின்னா நார்மல் மெத்தட் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 minutes எடுக்குதுன்னா 1 minute-க்குள்ள, அதாவது நான் சொல்லக்கூடியது எல்லா டைமும் மேக்சிமம் டைம்னா என்ன அர்த்தம், நல்ல ஒண்ணுமே தெரியாது சார் மேக்ஸே வராது அப்படின்றவன் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகும். ஓகேவா, அதான் மினிமம் 3 நிமிஷம், மேக்சிமம் எத்தனை நிமிஷம் வேணாலும் ஆகலாம். ஆனா ஷார்ட்கட்ல 1 minute-க்கு மேல ஆகவே ஆகாது. சார் அப்ப இதுல சேவ் பண்ணி என்ன சார் நான் பண்ண போறேன், எவ்வளவு 1 minute-க்குள்ள ஒரு கொஸ்டினை பண்ற அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா எவ்வளவுக்கு கொஸ்டின் அட்டன் பண்றியோ அவ்வளவுக்கு உனக்கு ப்ராஃபிட் அதிகம். ஓகேவா, எஸ். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், டிஎன்பிசில இப்ப வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. ஸ்டில் நவ் அது எப்ப வேணாலும் வரலாம். அப்ப அதுக்குள்ளே நீ பாஸ் பண்ணி போக வேண்டியது உன்னுடைய கட்டாயம். அப்ப அதுக்குள்ளே நான் பாஸ் பண்ணி போகணும்னா என்ன சார் பண்ணணும், உடனடியாக நீ கிளாஸ்ல அட்மிஷன் போட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும். கிளாஸ்ல நடத்தக்கூடிய கிளாஸஸ் ரெகுலரா கவனிக்கணும். டெய்லி நடத்தக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் டெய்லி கண்டிப்பா எழுதணும். அதே மாதிரி வீக்லி நடக்கக்கூடிய டெஸ்ட் கரெக்டா எழுதணும். ஓகேவா, கிளாஸஸ்ல வரக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையும் கிளியரா ப்ராப்பரா எடுத்து வைக்கணும். ஓகேவா, அது போக ஃபேக்கல்டிஸ் என்னென்ன சொல்றாங்களோ அந்த ஒர்க் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ண அப்படின்னா நீ பாஸ் பண்ணக்கூடியதை ஒன்னாலேயே தடுக்க முடியாது. நான் அடிக்கடி திரும்ப சொல்றேன், நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க. இயற்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே நம்புனீங்க அப்படின்னா அது உண்மை. இயற்கையை பொறுத்தளவு இப்ப நான் ஒரு ஸ்டெப் நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன், 100% நம்பி எடுத்து வச்சேன்னா அந்த ஐஏஎஸ் போஸ்டிங் வந்து உனக்கு 2 ஸ்டெப் முன்னாடி வரும். நம்மெல்லாம் ஆயிடுவோமா, நம்மெல்லாம் டெப்டி கலெக்டர் ஆயிடுவோமா, நம்ம பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிச்சு எடுத்து வச்சேன்னா 2 ஸ்டெப் பின்னாடி போயிடும். அப்ப அதுதான் காரணம், நீ ஃபெயிலியர் ஆகுறதுக்கு, நீ எவ்வளவு படிச்சாலும் நீ ஃபெயிலியர் ஆகுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒண்ணுதான். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னா நம்மளால பாஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். மோட்டிவேஷன் கிளாஸஸ் இப்ப கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது ஃபேக்கல்டிஸ் நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணுவாங்க. பிளஸ் அதான் நான் சொல்லிட்டேன், நம்ம ப்ரோக்ராம்லயே ஆட்டோமேட்டிக்கலி எது இன்க்ளூடட், மோட்டிவேஷன் கிளாஸஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகேவா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், சார் எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து வீட்டுல ஃபேமிலி இருக்கு சார், நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், நான் எப்படி சார் படிக்க முடியும், நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார், எப்படி சார் என்னால படிக்க பாஸ் பண்ண முடியுமா சார், கேள்விகள் நிறைய அடுத்தடுத்து உனக்கு வந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்றேன். மிஸ்டர் இளம் பகவத் ஐஏஎஸ் நம்ம ஸ்டூடெண்ட், அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் படிக்கும் போதே அப்பா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாரு. கருணை அடிப்படையில வேலையை அப்ளை பண்றாரு, கிடைக்கல. அப்ப கிடைக்கலன்னா நான் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு, கிடைக்கல. அப்ப அவர் முடிவு பண்றாரு நான் ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு பண்றாரு. அந்த ஐஏஎஸ் ஆகணும்னு எப்ப முடிவு பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரோ அதை கடைசி வரைக்கும் பின்வாங்காம இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா ராணிப்பேட்டையில இருந்துட்டு இப்ப சென்னை திருப்பி டிரான்ஸ்பர்ல போயிருக்கிறாரு. ஓகேவா, ராணிப்பேட்டை சப் கலெக்டரா இருந்துட்டு. ஓகேவா, அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா குரூப் 4ல செலக்ட் ஆனாரு. அடுத்து குரூப் 2 டிகிரி முடிச்சோன்னே குரூப் 2 எழுதினாரு. டிகிரி கரஸ்பாண்டன்ஸ்ல தான் பண்ணாரு. நம்ம எல்லாம் ஒரு சில பேர் டிகிரி நாம என்ன ஒண்ணு இருப்போம், காலேஜ்ல போய் படிச்சிருப்போம் ஜாலியா, வீட்டுல அம்மா அப்பா பணம் கட்டிட்டு. அவரே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவரே டிகிரி படிச்சாரு.
டிகிரி படிச்சது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, டிகிரி முடிச்சுட்டு குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணாரு. குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணா நம்ம என்ன குரூப் 4 கிடைச்சால அப்பா டிஎன்பிசில வேலைக்கு போயிட்டோம், நமக்கு வேலை முடிஞ்சுச்சுடா சாமி அப்படின்னு நினைப்போம். தயவு செய்து தப்பான விஷயத்தை எப்பவுமே உன்னோட எய்ம் எங்க இருக்குதோ அது வரைக்கும் நீ போற வரைக்கும் நீ போராடிக்கிட்டே இருக்கணும். உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சாட்டிஸ்பாக்சன் ஆகி டக்குன்னு நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. நம்மளுடைய கோல் எப்படி இருக்கணும், எண்ணம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்ற மாதிரி பெரிய அளவுல நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம போகணும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, எனக்கு ஐஏஎஸ் தான் வேணும்னாரு. குரூப் 1 கிளியர் பண்றாரு. அடுத்து டிஎஸ்பியா இருக்காரு. டிஎஸ்பி ட்ரைனிங்ல இருக்கும் போதே ஒவ்வொரு பேப்பரையும் சிவராஜ்வேல் சார்ட்ட எழுதி அனுப்புவாரு, அவர் கரெக்ட் பண்ணி அனுப்புவாரு திருப்பி. ஓகேவா, நைட்டு 11:30 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல சார்ட்ட போன் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. சார் என்ன சார் நான் மாடிஃபை பண்ணணும், எப்படி சார் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு. ஓகேவா, ஏன்னா அவருடைய தாகம் என்னது, டிஎஸ்பி இல்ல எனக்கு ஐஏஎஸ் சார் அப்படின்னு. டிஎஸ்பிக்கு என்ன குறைச்சலா, நம்மளாம் ஜம்முன்னு இருப்போம். ஆனா அவருடைய டார்கெட் எங்க இருந்துச்சு, ஐஏஎஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதனால அடுத்து என்ன பண்ணாரு, ஓடினாரு, ஐஆர்எஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் ஐஆர்எஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் எல்லாமே அந்த ரேங்கிங்ல தான் வரப்போகுது. அந்த ரேங்கிங்ல தான் இருக்க போது, எல்லாமே உண்டு அவருக்கு, எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு கிடைக்கும். ஆனா அவர் என்ன பண்ணல, எனக்கு ஐஏஎஸ் வேணும்னாரு. திருப்பி அடுத்த அட்டெம்ப்ட் எழுதுறாரு, பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எழுதி திருப்பி ஐஏஎஸ் கிளியர் பண்றாரு. கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் போஸ்டிங் திருநெல்வேலி அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரெயினியா வந்து ஜாயின் பண்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் அன்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் ஆயிருக்க மாட்டேன். அப்ப நீ நினைக்கிறது எப்படி நினைக்கணும், அவர் நினைச்சது 100%, ஒரு 0.5% கூட நீ என்னவா இருக்க கூடாது, பின்தங்கி நம்ம பாயிருவோமா அப்படின்னு என்னைக்கு நீ நினைக்கிறியோ கண்டிப்பா நீ ஆகுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்னு நினைச்சுக்க. அப்ப இன்னைக்கு உன் மைண்ட்ல செட் பண்ணு, உன் மைண்ட குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி என்னால முடியும், என்னால முடியலன்னா இந்த உலகத்துல எவனாலையும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உன்னுடைய போக்கஸை வையே, நீ கண்டிப்பா நீ வின் பண்ணுவ. ஓகேவா, எஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சரி சார், இந்த மேக்ஸ்ல ஷார்ட்கட்னு சொல்றீங்களா சார், அந்த ஷார்ட்கட்லாம் எப்படி சார் அப்ளை பண்றது, ஷார்ட்கட்லாம் உண்டா சார், எப்படி சார் பண்றது, அது படிக்கணுமா சார், அதுக்கு தனியா தான் சார் அப்படின்னா என்னோட கிளாஸ் கவனிச்சாலே போதும். சார் எங்க சார் மெட்டீரியல் கிடைக்கும், இந்த புக் இங்க எதுவுமே வேணாம். இப்ப என்னோட டாபிக்ல வந்துடுறேன். நிறைய பேருக்கு மேக்ஸ்னா ஒரு பயம், மேக்ஸ்னா வராது, மேக்ஸ்னா ஒரு பயம், மேக்ஸ்னா வராது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யாராவது ரியலைஸ் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா, the faculty, டீச்சர். அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஆயிருந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்காம போயிருக்காது. சார் இல்ல சார் எனக்கு கால்குலேஷன் வராது, எனக்கு டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ண தெரியாது, டேபிள்ஸ் தெரியாது, எனக்கு மேக்ஸ்னாலே அலர்ஜி, கண்டிப்பா நான் செய்யும் போதெல்லாம் தப்பாவே ஆன்சர் வரும். அது காரணம் மைண்ட் தாட். இன்னையோட விட்டுரு, மேக்ஸ் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றத, பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி, நான் இனிமே நடத்த போற கிளாஸஸை கவனிச்சேன்னா இட்ஸ் நாட் அ மேக்ஸ், இட் இஸ் அ லைஃப் மேக்ஸ். நீங்க படிக்கிறது நார்மல் ஸ்கூல் டேஸ்ல படிச்ச மேக்ஸ் மட்டும் இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். வாட் இஸ் அ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சார்? 10 பேர் 10 நாளைக்கு ஒரு வேலையை செய்யறாங்க, இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க, டேபிள் செய்யறாங்க. அப்ப 4 பேர் 3 நாள் செஞ்சா எத்தனை டேபிள் செய்வாங்க? அதே மாதிரி நான் பைக்ல போறேன், ஓகேவா, 10 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், ஒரு 1000 கிலோமீட்டரை வந்து நான் எவ்வளவு நேரத்துல கடப்பேன்? எல்லாமே லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். இவ்வளவு ரூபா ஒருத்தன் கடன் கொடுத்தேன், இவ்வளவு ரூபா இன்னொருத்தன் கடன் கொடுத்தேன், இவங்க 2 பேரும் சேர்த்து எனக்கு மொத்த வட்டி இவ்வளவு தந்தாங்க, அப்ப இவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருப்பேன், அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருப்பேன்? புரியுதா? இந்த மாதிரி லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா கேட்க போறாங்க. ஓகேவா, எஸ். இப்ப இந்த மேக்ஸ்ல கால்குலேஷன் கஷ்டம் சொல்றேன், அதுக்கு நான் ஈஸியா ஒரு விஷயம் சொல்றேன். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் 45 into 11. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 11ஆல ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ சார்? 45 into 11, 45 45 5 9 4 495 சார் இப்படின்னு போடுவேன் நிறைய பேர். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி சென்டர்ல போட்டா போதும், தட் இஸ் ஆன்சர் 495. ஜஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி சென்டர்ல போட்டா போதும். அடுத்து இன்னொருத்தனுக்கு ஒரு கேள்வி வரும், 86 into 11 என்னையா பண்ணுவ? சிம்பிள், இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 14. கரெக்டா? அப்ப 14னா 4 மட்டும் போட்டு பக்கத்துல ஒண்ணு கொடுத்தா நமக்கு பழக்கம், ஆரம்பத்துல இருந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து. மிச்சம் இருந்துச்சுன்னா பக்கத்துல கொடுத்துருவோம்ல, ஓகேவா? மிச்சம் இருந்துச்சுன்னா 1, அப்ப 946. ஓகேவா? எஸ். இதுக்கு 3 டிஜிட் 4 டிஜிட்ல வந்தா அதுக்கு தனியா ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 12 into 13. வாட் இஸ் ஆன்சர் சார்? இட்ஸ் டீன் நம்பர் மல்டிபிளிகேஷன் சொல்லுவேன். நிறைய டைப் ஆஃப் மல்டிபிளிகேஷன்ஸ் இருக்கு, நான் நடத்திட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 into 3 6 லாஸ்ட்ல போட்டுரும். 12 plus 3
15 அவ்வளவுதான் ஆன்சர். 2 into 3 6, 12 plus 3 15. ஓகேவா? இது டீன் நம்பர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 84 into 86. இது மல்டிப்ளை பண்ண எவ்வளவு நேரம் சார்? ஜஸ்ட் 2 seconds இஸ் மோர் எனஃப். ஜஸ்ட் 2 seconds இஸ் மோர் எனஃப். ஓகேவா? 2 செகண்ட் போதும். என்ன சார் பண்ணணும்? ஜஸ்ட் இந்த நம்பர் இந்த லாஸ்ட் டிஜிட் சேமா இருந்துச்சு. இந்த லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்குது? சம் பண்ணா 10 வருதா? the remaining digits are same. ஓகே? அப்ப what is 8ன்றது சேம் நம்பர். 8 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 9. அப்ப 8 into 9. 8 into 9 72. 4 into 6 24. சார் புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 வரணும். வருதா? வருது சார். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிமைனிங் டிஜிட் சேமா இருக்குதா? இருக்கு சார். அப்ப எந்த டிஜிட் சேமா இருக்குதோ அந்த டிஜிட்டினுடைய நெக்ஸ்ட் நம்பர் என்ன சார்? 8 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 9. 8 into 9 72. ஓகேவா? 8 into 9 72. 4 into 6 24. ஓகேவா? தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் ஆன்சர். சார் 3 டிஜிட் அதை பத்தி கவலைப்படாத. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 10 வருதா? எஸ் சார். The remaining digit சேமா இருக்கா? எஸ் சார். 11 ஓட நெக்ஸ்ட் நம்பர் சார் 12. 11 into 12 ஆட்டோமேட்டிக்கலி இப்பதான் நான் சொன்னேங்க. 1 plus 2 3. அப்ப 132. 2 into 8 16. 2 into 8 16. ஓகேவா? அப்ப 2 டிஜிட் 3 டிஜிட் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. லாஸ்ட் டிஜிட் ரெண்டையும் ஆட் பண்ணா 10 வரணும். இந்த ரிமைனிங் டிஜிட் சேமா இருந்தா அதுக்குரிய ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன் இவ்வளவுதான். அப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இதை போடுறதுக்கு எனக்கு 1 செகண்ட், இதை போடுறதுக்கு எனக்கு 1 செகண்ட். பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இது நார்மலா நீங்க மல்டிப்ளை பண்ணி இவ்வளவு நேரத்தை சொல்லிருப்பியா அப்படின்னா சொல்லிருக்கலாம். டைம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒண்ணு டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், இல்ல ரெண்டாவது தப்பாக வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா இங்க இது ரெண்டு விஷயம் இல்ல. ஓகேவா? எஸ். அதே மாதிரி சிம்பிளா இன்னொரு கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே ஒரு சில கொஸ்டின்ஸ் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் 4000 rupees, rate of interest 10%, number of years 3 years. What is the simple interest sir? அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவேன்? சார் PNR by 100 ஃபார்முலா சார், this is a principal amount, this is a number of years, this is a rate of interest சார் அப்படின்னு இந்த ஃபார்முலால போட்டு செய்வேன் சார். ஓகே, அது ஒரு ரகம். டைம் எக்ஸ்ட்ரா ஆயிரும், தப்போட வாய்ப்பு இருக்கு. அப்ப சார் இன்னொருத்தன் சொல்லுவான், சார் 10% எவ்வளவுன்னு பார்ப்போம் சார். சூப்பர்ப்பா. 10% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் 4000 எவ்வளவு? ஜஸ்ட் 400 rupees. the 400 into 3 1200. எவ்வளவு? 1200 அப்படின்னு சொல்லுவோம். அவன்ட்டு நான் அடுத்து சொல்றேன். 8426 12.5% for 4 years. What is the simple interest sir? Some people saying sir PNR by 100. the PNR by 100 போட்டா என்ன ஆகும்? 12.5 அப்படியே படபடன்னு வரும். நம்மளுக்கு இப்போ ஆக்சுவலா பாயிண்ட் வச்சது பார்த்தாலே நமக்கு படபடன்னு வரும். இந்த இப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்பர் எல்லாம் பார்த்தோம்னு கலப்பு பின்ன நம்பர் எல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆயிரும்? அப்படி வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும் எக்ஸாம் ஹால்ல. இப்பெல்லாம் கேட்டிருக்காண்டா எவன்டா மனுஷனாடா நீ எல்லாம் அப்படின்னு. ஆனா இட்ஸ் a very very simple problem. இதுக்கு எவ்வளவு நேரம் சார் எடுத்தா போதும்? ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 seconds is more enough. அதான் நான் சொல்றேன், எல்லா क्वेश्चनக்கும் மேக்ஸிமம் 1 நிமிஷம் போதும்னு சொல்றேன். ஷார்ட்கட்ல போட்டான் சார். அப்ப இவன் நிறைய பேர் சொல்லுவான், சார் இதுல 12% கண்டுபிடிப்பேன் இந்த மெத்தட்ல உள்ளவன். 12% எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 10% 842 ரூபா 60 பைசா. அப்ப என்ன ஆகும்? இன்னும் டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப என்ன சார் நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? ரொம்ப சிம்பிள். மல்டிப்ளை தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? 4 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 12.5. 4 12 ரூபா 50 காசு. எப்பவுமே நம்பர் அமௌண்ட் நினைச்சுக்க. அப்ப தப்பு. ஏன் சார் அமௌண்ட் நினைக்க சொல்றீங்க? சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் உண்டு. நம்ம மைண்ட்ல நம்பரை பணம்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ரெண்டாவது தப்பு விட மாட்டேன். அப்ப 4 12 ரூபா 50 காசு எவ்வளவு? ஆட்டோமேட்டிக் 2 12 ரூபா 50 காசு 25 ரூபா. 25 25 50 ரூபா. That is a 50% of that principal. அதுதான் that is called simple interest. 50% இதுல பாதி தானே. அப்ப 8426ல பாதி எவ்வளவு? 4226. 4226 × 50 எவ்வளவு? 10000. 10000 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 × 50 எவ்வளவு? 10000.
13. அவ்வளவுதான், இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட். இப்ப இங்கேயும் பாருங்களேன், 3 into 10 30%. 30% of 400 ஆட்டோமேட்டிக்கலி 1200. ஓகேவா? புரியுதா? அப்ப இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் நீ என்ன பண்ணிடக்கூடாது, நீ நார்மலா PNR/100 போட்டா என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த தப்பை விடாத. ஓகேவா? எஸ். அடுத்து ஒரு டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு முக்கியமான எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடியது. அதுல நான் ஒரே ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? இன்னைக்கு நானும் மிஸ்டர் சத்யா சார், ஓகேவா, குரூப் 2ல லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் இருக்கார், அவரும் எடுக்க போறாரு உங்களுக்கு கிளாஸஸ். ஓகேவா? சோ அதனால என்னுடைய கிளாஸை நான் சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் வர ஃபியூச்சர்ஸ் கிளாஸஸ்ல உங்களுக்கு டீடைல்டா ஒரு டாபிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? எஸ், கவனிங்க. டைம் அண்ட் ஒர்க்ல ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days. After working 3 days, A left. After working 3 days, A left. The remaining work is done by B in 18 days. A ஒரு வேலையை 30 நாட்கள் முடிக்கிறார். A 3 நாட்கள் மட்டும் வேலை செய்துவிட்டு விடுப்பில் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை B 18 தோணும் தெரியுமா? தயவு செய்து பெஸ்ட் வே கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் அப்படின்னு தோணும். ஏன் சார்? சார் இவனே வேலை செஞ்சுட்டு போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே, இல்ல இவன் பாதியை செஞ்சுட்டாவது போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. இவன் இஷ்டத்துக்கு 3 நாள்ல போயிட்டான், இவன் அதுக்கப்புறம் 18 நாள் வேலை பார்த்திருக்கான். இப்போ 18 + 3 21 அப்படின்னு ஒரு சில பேர் ஆன்சர் போடுவான். ஏன்னா இவன் 18 சார், இவன் 3 நாள். இவனோட எஃபிஷியன்ட் ஈக்குவல் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நீயும் இன்னொருத்தனும் ஈக்குவலான எஃபிஷியன்ட் அப்படின்னா கிடையாது எப்பவுமே. ஓகேவா? நீ 10 கிலோமீட்டர் ரன்னிங் ஒரு நாள் போக முடியும்னா ஒருத்தனால 12 கிலோமீட்டர் போக முடியும், ஒருத்தனால 8 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஓகேவா? அப்ப டிபெண்ட்ஸ் அப்பான் தி எஃபிஷியன்ட். அந்த எஃபிஷியன்ட் வச்சு தான் ஆன்சர் சொல்ல முடியும். அப்ப அவன்கிட்ட தானே சார் போய் கேட்கணும், ஏன்ட்ட சார் கேட்கறாங்க, அவன்கிட்ட தான் கேட்பாங்க டிஎன்பிசில ஆன்சர். ஓகேவா? அப்ப நீ தான் ஆன்சர் பண்ணணும். என்ன சார், எப்படி சார் ஆன்சர் பண்றது? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்னு சொல்லி தர்றேன். ப்ராப்ளமா இருக்கட்டும், ஏபிசி 3 பேர், இவன் இத்தனை நாள் வேலை பார்க்கறான், 3 நாள்ல ஓடி போயிட்டான், திருப்பி அவன் வந்து சேர்றான், அவன் இத்தனை நாள் வேலை பார்க்கறான், அவன் ஓடி போயிறான். எப்படி வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் போட்டும். இந்த ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இப்ப எத்தனை பேர் இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க? 2 பேர், ஏ பி. அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. கரெக்டா சார்? என்ன சார் ஷார்ட்கட்? ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபிராக்ஷன் ஈக்குவல் டு 1. இவ்வளவுதான் அந்த ஷார்ட்கட். இப்ப 3 பேர்னா A + B + C, அப்ப 3 ஃபிராக்ஷன் எழுதுவேன். தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்ப இங்க என்ன போடணும், இங்க என்ன போடணும், இங்க என்ன போடணும், இது மட்டும் தான் நீ ஃபில் பண்ண வேண்டியது. ஃபில் பண்ண ஆன்சர் வந்துடும். எப்பவுமே கீழே இருக்கக்கூடிய பிளேசஸ்ல என்ன போடணும்னா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். அவன்கிட்ட மட்டும் அந்த வேலையை கொடுத்திருந்தா, முழுசா அந்த வேலையை கொடுத்திருந்தா அவன் எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படின்றத நீ கீழே போடணும். இப்ப நம்ம கொஸ்டின் படி என்னென்ன கொடுத்துருக்கானோ அதை கொண்டு வந்து ஃபில் பண்ண போறேன். ஏ ஒரு வேலையை கொடுத்தா 30 நாள்ல முடிப்பான். அப்ப ஏன் வந்து ஒரு வேலையை முழுசா அவன்கிட்ட கொடுத்திருந்தோம்னா 30 நாள்ல முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பான். ஏன்னா அவன்கிட்டே கொடுத்திருந்தா. ஆனா என்ன நடந்துருச்சு? 3 நாள்ல போயிட்டான். திருப்பி உள்ள வேலையை பி 18 நாள்ல பண்ணிருக்கான். பி மட்டும் தனியா கொடுத்தா எத்தனை நாள்னு கேட்கணும். அப்ப இங்க பீட்ட மட்டும் தனியா கொடுத்திருந்தா எத்தனை நாள்ல முடிப்பான்? இததான் கேட்கிறாங்க. இதுதான் ஒரு இடத்துல மட்டும் கேள்விக்குறி வரும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறது. இது இந்த ப்ராப்ளம் இல்ல, எந்த மாதிரி இந்த விட்டுட்டு ஓடி போற ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி உனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஒரே ஷார்ட்கட் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். அப்ப இங்க பாருங்க, அப்ப மேல என்ன சார் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி ஒர்க். அந்த குரூப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அவன் எத்தனை நாள் வேலை பார்த்தான். இப்ப 2 பேர் சேர்ந்தான வேலை பார்த்து முடிச்சிருக்காங்க. இவன் இந்த எத்தனை நாள் வேலை பார்த்திருக்கான்? ஜஸ்ட் ஃபார் 3 days. 3 நாள் மட்டும்தான் வேலை பார்த்திருக்கான். இவன் எத்தனை நாள் சார் வேலை பார்த்திருக்கான் பார்ட்டிசிபேஷன்? இவன் 18 நாள். முடிஞ்சு. இதை நீ எக்ஸ்ன்னு எடுத்துட்டு சால்வ் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. சார் இது எக்ஸ்ன்னு எடுத்து எப்படி சார் கிராஸ் மல்டிப்ளை அப்படிதான் பண்ணணுமா அப்படின்னா அதுதான் தப்பு பண்றா நிறைய பேர். இந்த ஷார்ட்கட் தெரியும் நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கிடுவான். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணா அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவான். அது நான் டைம் வேஸ்ட் பண்ணாம ஈஸியா ஆன்சர் சொல்ற மாதிரி. எப்படி தெரியுமா? இப்ப இதை சிம்பிளை பண்ண முடியுமா இந்த ஃபிராக்ஷனை? எஸ் சார். 1 time 10 time. இப்ப சிம்பிளா 1/10 plus 18/? = 1. ஸ்கூல் டேஸ்ல இப்படி ஒண்ணு பார்த்திருப்ப. எப்ப தெரியுமா? நீ 4th ஸ்டாண்டர்ட்ல 6th ஸ்டாண்டர்ட் சாரி 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள பிரைமரி ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூல்ல நீ படிக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துருப்ப. இது அப்ப ஃபில் பண்ண சொன்னா ஃபில் பண்ணிருப்ப. இப்ப கேட்டா படபடன்னு வரும் உனக்கு. ஏன்னா அது மேக்ஸ் நீ ஃபீல் பண்ற.
நார்மல் நம்பர். என்ன சார் இது எப்படி சார் ஃபில் பண்றது? ரொம்ப ஈஸி, கவனிங்க. 10ல ஒரு பங்கு, 10ல ஒரு பங்கோட எதை கூட்டினா ஒண்ணு வரும்? 10ல 9 பங்கு கூட்டினா ஒண்ணு வருமா? கரெக்ட் தானே? 10ல் ஒரு பங்கோடு 10ல் 9 பங்கு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் என்னது? 1 முழுசுன்னு கிடைக்கும். அப்ப இங்க என்ன வரணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, 9/10 வரணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க 9 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? இங்க 18 இருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இன்டு 2 பண்ணிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இன்டு 2 பண்ணா போதும். அப்ப 20. அப்ப இதுதான் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். கீழே உள்ளதானே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னேன். அப்ப பி எத்தனை நாள்ல முடிப்பாரு? ஜஸ்ட் 20 டேஸ்ல முடிச்சிருவாரு. நிறைய பேரு டைம் அண்ட் ஒர்க் வேற, டைம் பைப் அண்ட் சிஸ்டன்ஸ் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். பைப் அண்ட் சிஸ்டன்ஸும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஒண்ணுதான். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும், எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த கீழே ஒரு பைப் இருக்கும், அது எம்டி பண்றதுக்கு அது மட்டும் மைனஸ் பண்ணுவோம். இதே கொஸ்டின் எடுத்துக்க. பைப் A can fill a tank in 30 minutes. After 3 minutes, pipe A is closed. Remaining tank filled by B in 18 minutes. அப்படின்னா the tank filled by B in how many minutes? அதாவது B மட்டும் அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு? 20 hours தான், 20 minutes தான். கொஸ்டின் மட்டும்தான் வேற, வார்த்தை மட்டும்தான் மாத்துறான், மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான். இது ஏபி ஒரு சில சொல்லுவான், ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறான், பி 15 நாள்ல முடிக்கிறான், சி 30 நாள்ல முடிப்பான். ஏ 2 நாள் வேலை பார்த்தான், ஏயும் பி 2 நாள் வேலை பார்த்தான், பி ஓடி போயிடுறான் 2 நாள்ல. திருப்பி சியோட ஹெல்ப்போட 15 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படின்னா ஏ வேலை பார்த்தது எத்தனை நாள்? 15. இவனோட சேர்ந்து ஒரு 15 நாள், இவன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள், மொத்தம் 17 நாள். இவன் வெறும் 2 நாள், இவன் ஒன்லி 15 நாள். அப்ப கீழே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். புரியுதா? இப்ப இதுல என்ன பண்ணுவா? ஏதாவது ஒண்ணு மட்டும் கேட்பா. அப்ப பி எத்தனை நாள்ல ஓடி போனா? இல்ல இங்க கொஸ்டின் மார்க். எது இந்த விஷயத்துல இப்ப நான் கேட்டிருக்கிறது இங்க கேட்டிருக்கேன். சப்போஸ் ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days, பி கேன் டூ இட் இன் 20 days. ஏ 30 நாள்ல ஒரு வேலையை முடிப்பான், பி 20 நாள்ல வேலையை முடிப்பான். ஏ எத்தனை நாள்ல விட்டு போனான்னு தெரியல, பி ரிமைனிங் வேலையை 18 நாள்ல முடிச்சா ஏ எத்தனை நாள் மட்டும் வேலை பார்த்தானா? இந்த இடத்துல கொஸ்டின் மார்க். புரியுதா? இந்த விஷயத்தை தவிர வேற எதுவுமே அவன் கேட்கறது இல்லப்பா. அந்த டைம் அண்ட் ஒர்க் மாடல்ல இந்த இதான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, டஃப்னு நினைச்சிட்டு. நான் எல்லா சமயம் நடத்தினா கிளாஸ் நடத்துறது ஆயிரும். ஓகேவா? எல்லா சமயம் என்னால நடத்தவும் முடியாது. இப்ப அப்ப நான் என்ன சொல்றேன், இருக்கிறதுலே நீ ஃபீல் பண்ணக்கூடிய டஃப்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஏரியாவை நான் சொல்றேன். இதை நீ ஃபீல் பண்ணுவ. சார் விட்டுட்டு ஓடி போயிட்டா, திடீர்னு பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டா, இது எப்ப நிறையும், இப்படிலாம் கேட்டா என்ன சார் பண்ண முடியும்? படபடன்னு வருமே சார். என்னமே யோசிக்காத. இந்த ஒரு ஷார்ட்கட் உனக்கு தெரிஞ்சா போதும், எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரி பர்சன்டேஜ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஒரு ஷார்ட்கட்டை வச்சு பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் மென்சுரேஷன் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த ஷார்ட்கட். ஒரே ஷார்ட்கட் தான் இது மாதிரி. அடுத்த கிளாஸஸ்ல உனக்கு நான் அந்த விஷயத்தை டீட்டெயிலா சொல்றேன், பர்சன்டேஜ் ரிலேட்டட். ஓகேவா? வேற ஏதாவது உனக்கு டவுட்ஸ் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்துல, கோர்ஸை பத்தியோ, கோர்ஸ் ஆரம்பிக்கிற மற்ற டீடைல்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா சென்னையில கான்டாக்ட் பண்ணா 96 உங்க சாட்ல போடுவாங்க. ஓகேவா? 9626364444 சென்னை நம்பர். திருநெல்வேலி கான்டாக்ட் பண்ணணும்னா 9626252500. திருச்சி 9003330160. கோர்ஸ் டீடைல்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க த்ரூ ஃபோன் கால் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ் கால் கொடுத்தா கூட அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. சத்யா சார் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ல இருக்கக்கூடியதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.